அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எப்படி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு மாம்ச இச்சைகளை எப்படி நிறைவேற்றாமல் இருப்பது என்ற சத்தியத்தை ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடரப் போகிறோம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, வேதத்துல இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். நம்ம எல்லாருக்கும் பல வாக்கு தத்தங்கள்லாம் தெரியும். ஏசாயா 41:10, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நிறைய பேர் உள்ளத்துல பதிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வசனம் என்னன்னா, குறிப்பாக நாம் வாழ்ற இந்த நவீன தொழில்நுட்பம் நிறைந்த பாருங்க உலகத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருதயத்துல பதிக்க வேண்டிய ஒரு வசனம் இதுதான். அது என்னது? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகம் ரொம்ப, அதாவது நம்முடைய மாம்ச இச்சைகளை தூண்டுகிற பல உலக பாருங்க பல உலகத்தில் உள்ள காரியங்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன செய்து இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நம்ம ஒரு டிவி வாங்க போகிறோம். நல்ல அழகழகா டிவி என்ன செய்து இருக்குது. கையில் ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகை தான் இருக்குது. அப்போ ஒரு 15,000த்துக்குள்ளே வாங்கினோம்னா பட்ஜெட்டுக்குள்ளே என்ன செய்தெல்லாம் வாங்கிடலாம். ஆனால் நம்ம மாம்ச இச்சை என்ன சொல்லுது? பாரு, அந்த டிவி பெரிய நல்லா பெருசாக இருக்குல்ல, அந்த அந்த டிவி இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்குது, வீட்டில் நல்லா பெருசாக பார்க்கலாம். அது எவ்வளவு? 45,000 ரூபா, 50,000 ரூபா. சரி, என்ன ஈஸியாக இஎம்ஐ கொடுத்துருவாங்களா? சரி, அப்போ வாங்கிடுவோம். பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது. நம்முடைய மாம்சீக பாருங்க அந்த விருப்பங்களை தூண்டி அதில் சிக்குண்டு விழச் செய்கிற விதத்துல தான் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது இருக்குது பாருங்க. அதை தான் வேதம் சொல்லுது, இந்த உலக வழக்கத்துக்கேற்றபடி. அதை மாதிரி தான் செல்ஃபோன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புது மாடலாக வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு வாலிபன் ஒரு செல்ஃபோன் வாங்குகிறான் என்றால் ஒரு வருஷம்தான் அவனுக்கு அந்த செல்ஃபோனை வைக்க முடியுது. அதுக்குள்ள அடுத்த வருஷம் இது நெக்ஸ்ட் மாடல் வந்துட்டு, அவ்வளோதான், அதை வாங்கு. அப்போ என்ன செய்வாங்க பாருங்க, வாலிப வயசுலேயே இஎம்ஐ தான். இஎம்ஐ கலாச்சாரத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை என்ன செய்யுது? செட் ஆயிடுது வாலிப வயசுலேயே. இப்படி பாருங்க, இன்றைக்கு உலக வாழ்க்கையின் வாழும் வழிமுறை இப்படிதான் என்ன செய்யிட்டு ஆயிற்று இன்னைக்கு உலகம். எங்கு பார்த்தாலும், எந்த குடும்பத்தை போய் பார்த்தாலும் பாருங்க, இந்த கடன் அந்த கடன், இந்த இஎம்ஐ அந்த இஎம்ஐ. சில நேரம் வார குழு கடனை கட்டணும், அல்லது மாதம் அந்த வீட்டுக்கு அந்த வாங்கின அந்த வாஷிங் மிஷின் கட்டணும், ஃப்ரிட்ஜுக்கு கட்டணும், வண்டிக்கு 2 வீலருக்கு கட்டணும்.
வர்ற சம்பளம் பூரா இஎம்ஐக்கே என்ன செய்யறது சரியா போயிடுது. கை மாத்தா இங்க வாங்கி அங்க வாங்கி இப்படிதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வாழுகிறதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம் பாருங்க. கடன் என்பது இந்த உலக வாழ்க்கையின் ஒரு வழிமுறையாவே என்ன செய்து மாறிட்டு. காரணம் என்ன? இந்த மாம்ச இச்சையின்படி வாழுகிற வாழ்க்கை. உலகம் நம்மளை இது வாங்கு அதை வாங்கு இப்படி வாங்கு அப்படி வாங்குன்னு நம்மளை சொல்லுது. அதுக்காக பல பல காரியங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்டாக தான் என்ன செய்து வருது. அப்போது அதை வாங்கும்படி நம்முடைய மாம்சம் என்ன செய்யுது, அப்படி அதனால் ஈர்க்கப்படுகிறது பாருங்க. அதை குறித்து நான் உங்களுக்கு ஆதியா 3 வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இதை குறித்து அருமையா வேதம் விளக்குது. ஆதியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அடுத்தது பாருங்க, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த செய்தி. இந்த 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 சத்தியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்ச அந்த முதல் செய்திகள்லே பார்த்தோம். 3 விதமான சத்துருக்கள். ஒன்று பிசாசு, அடுத்தது இவ்வுலக வாழ்க்கையின் வழிமுறை. அது என்ன சத்துரு? வெளியிலிருந்து நமக்கு விரோதமாய் வருகிற சத்துரு. அடுத்தது மாம்சீக குணங்கள், அது நமக்குள்ள இருக்கிற சத்துரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தின் இந்த பொருட்கள் பாருங்க, அது என்ன பண்ணுது, நம்மளை என்ன செய்யுது, அப்படியே ஈர்க்குது. ஈர்த்த உடனே நமக்குள்ள இப்போ நம்மளோட மாம்ச குணம் என்ன பண்ணுது, அதை பார்த்த உடனே என்ன பண்ணுது பாருங்க. இந்த ஏவாள் சொன்ன மாதிரி தான் சொல்லுது, அது அந்த பழம் எப்படி புசிப்புக்கு நல்லதா இருக்குதே, பார்வைக்குன்னு ரொம்ப இன்பமா இருக்கே என்று கண்டான். அவ பாருங்க, இதான் இன்னொரு வசனம் நம்ம வாசம்ல யாக்கோபுக்கு போவோம் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். எப்படி நம்ம இன்னைக்கு குடும்பங்கள் இப்படி கடன் பிரச்சனையில ஏன் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறாங்க? நாம் வாழ்ற இந்த காலத்துல பாருங்க, கடன் பிரச்சனை இன்னைக்கு அநேக குடும்பங்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையா என்ன செய்து இருக்குது. ஆனா இந்த கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே என்ன? இந்த உலக ஆசைகள் நம்மளை பிடிச்சி இழுக்கும் போது நம்ம மாம்சம் என்ன செய்யுது, அதனால் இழுக்கப்பட்டு பாருங்க. வாசிக்கிறோம் பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இப்போ 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு. அப்ப பாருங்க, அந்த ஒவ்வொரு நாளும் புதுசா மாடல் வருது, உடனே இதை வாங்கு அதை வாங்கு. சில வீட்டுல பாருங்க, பெண்கள் பக்கத்து வீட்டுல அவங்க அதை வாங்கிட்டாங்க, நம்ம வாங்க வேண்டாமா? கடன் வாங்கியாச்சு, என்ன செய்யறோம், வாங்கிடணும். இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்றோம் பாருங்க. அப்போ அதான் வசனம் சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்கிறானா, சோதிக்கப்படுகிறானா. அப்போ அந்த ஆசைகள் இந்த உலகம் நம்மளை இழுக்கும் போது இந்த மாம்சம் அதை பார்த்துட்டு, அது நல்லா இருக்கே, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே என்று கண்டு பாருங்க, அப்படியே அது இழுக்கப்படுது. கடைசியில் இழுக்கப்பட்டு என்ன செய்யறோம், சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பாருங்க. இப்போ யாக்கோபு 1:15 சொல்லுது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை என்ன செய்யும், பிறப்பிக்கும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாருங்க கடன் பிரச்சனையினால என்ன செய்யறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், ஒரு முறை ஒரு சகோதரர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், பிரதர் எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், நல்ல சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்சத்துக்கு அதிகமான சம்பளம் வாங்குறாங்க, ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பளமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு. பாருங்கள் தேவப்பிள்ளை, இன்னைக்கு இப்படிதான் உலக கலாச்சாரம் ஆயிட்டு. 25,000 சம்பளம் வாங்குறவங்க அதுக்கேற்ற கடன், 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க அதுக்கேற்ற கடன், 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க அதற்கேற்ற கடன். அப்போ
இப்படி கடல்ல தான் இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையே ஓடுகிற அளவுக்கு உலக கலாச்சாரம் வந்துடுச்சு பாருங்க. காரணம் என்ன? அதான் வசனம் சொல்லுது. மறுபடியும் யாக்கோபு 1:14 வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுகிறான். இதுதான் காரணம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம கடந்த வாரத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ரோமர் 8:9 படி நம்ம ஆவிக்குட்பட்டவர்களா தான் இருக்கிறோம். ஆனா அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ வரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அனல் மூட்டி என்ன செய்ய வேண்டிய? எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா ஒரு பிஸியான ஒரு உலகத்துல வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சலேருந்து இந்த கடமை, அந்த கடமை, அந்த பொறுப்பு, இப்படி மனுஷன் வாழ்க்கை பிஸியா இருக்கு. அப்போ பாருங்க, அதனால் பாருங்க இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாவே என்னது இல்லை. அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை, அந்த ஆவிக்குரிய குணங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அனல் மூட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அப்பனா தான் நம்ம என்ன செய்வோம்? ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களா என்ன செய்வோம்? மாறுவோம் பாருங்க. அப்போ கடந்த வாரத்துல யாத்திரா 17ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்ட அந்த சம்பவத்துல எப்படி மோசே மலையின் மேல் உச்சியில போய் அவர் எப்படி 2 கைகளை தூக்கி பிடித்த போது இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். பின்பு கை தளர்ந்த போது எப்படி ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்த போது எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் முற்றிலுமாய் அமலேக்கியர்களை முறியடித்தால் என்ற சம்பவத்திலிருந்து பார்த்தோம். எப்படி காலையிலே எழுந்து நாம் தேவனோடு ஒரு நல்ல உறவாடும் போது, வேதம் வாசித்து ஜெபித்து இப்படி தேவனோட உறவாடும் போது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறோம். அது மட்டும் இல்லை, சபையில நடக்கிற ஜப கூட்டங்கள் மற்றும் நண்பர்களோடு சேர்த்து ஜெபிக்கிற ஜபங்கள், குடும்ப ஜபம், இப்படி இணைந்து ஜெபிக்கும் போது நம்ம ஒருவேளை தனிப்பட்ட ரீதியில எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் சில தளர்ந்து போயிடுது. மோசையின் கைகளை போல தளர்ந்து போயிடுது. ஆனா இப்படி சேர்ந்து ஜெபிக்கும் போது பாருங்க, ஆரோனும் ஊரும் சேர்ந்து எப்படி மோசையின் கைகளை தாங்கி பிடித்தது போல இப்படி சேர்ந்து ஜெபிக்கும் ஜபங்கள் நம்ம இன்னும் என்ன செய்கிறது? பலப்படுத்தி இப்படி நமக்கு விரோதமாய் போராடுகிற இந்த மாம்சீக குணங்களை மேற்கொள்வதற்கு அது நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. இப்படி நம்முடைய சுய இச்சையினால் பாருங்க இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். இதெல்லாம் மேற்கொள்ளும்படி பாருங்க அதை நமக்கு என்ன செய்கிறது? உதவுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் நமக்குள் இருக்கும் தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புவதற்கு இன்னொரு காரியத்தை நாம் இந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய, போன வாரம் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கிட்டோம். இன்றைக்கு பாருங்க நாம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே தாவீது தன்னோட வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறார். என்ன நெருக்கம்? தாவீதும் அவனோடு இருந்த 600 அவனோட படை வீரர்களும் அவனுடைய வீரர்களும் போர் நிமித்தம் அவர்கள் கடந்து போயிருந்தாங்க. இப்போ அவங்க தங்கியிருந்த ஜிக்லாக் என்னும் ஒரு பட்டணத்துல பாருங்க அவர்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்போ அங்கே அவர்களை பாதுகாக்கிறதுக்கு தாவீதும் கூட இருக்கிறவர்கள் இல்லைன்னு அமலேக்கியர் கண்டவுடனே அவங்க போய் பாருங்க அந்த ஜிக்லாக் பட்டணத்தை தீயினால் சுட்டெரித்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைபிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில தாவீதும் அவனோடு இருந்த அந்த 600 பேரும் பாருங்க மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை தான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சூழ்நிலையை பாருங்க. இப்போ தாவீதும் அவனோட மனுஷரும்
யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அவங்க திரும்பி வரும்போது எல்லா பட்டணம் எரிஞ்சு போச்சு, பிள்ளைகள் மனைவிமாரெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டுட்டான்னு அறிந்தவுடன் பலனில்லாமல் போகும் அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மிகவும் அழுகிறார்கள். அழுது இப்போ பார்த்தீங்கன்னா அழுது 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 இப்போ தங்களோட குமாரத்தில் நிமித்தம் பார்த்தீங்கன்னா மிகுந்த மன கிளேசத்தினால் எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க, நிரம்பிட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். அவனோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த மன கிளேசத்தின் நிமித்தம் ரொம்ப கோபம் எரிச்சல்னால் நிரம்பி தாவீது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி அவனை கல்லறி என்ன செய்யறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. அதாவது இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, மாம்சீகமா என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. நமக்குள் எழும்புகிற மாம்சீக குணங்களுக்கு இந்த தாவீதை சுற்றியுள்ள ஜனங்களுடைய நடக்கை என்னது, அடையாளமா என்ன செய்து இருக்குது. அப்போ யோசித்து பாருங்க, அந்த நேரத்துல தாவீது என்ன செய்கிறாரு, எப்படி நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது. ஏன்னா தாவீதை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த மாம்ச குணத்துல நடக்கிறாங்க, அந்த கோபம் எரிச்சல்ல நடக்கிறாங்க. ஆனா தாவீதோ ஆவிக்கேற்றபடி நடக்கிறதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்கிறான், திடப்படுத்தி கொள்ளுகிறான். அப்போ இந்த தாவீது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அது எதற்கு சமமா இருக்குது? கலாத்தியர் 5:16 சொல்லியிருக்குதே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அதுவும் இதுவும் என்னது, ஒன்றுதான் பாருங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் சொல்வதும் ஒண்ணுதான், உன் தேவனாய கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்தி கொள்ளுன்னு சொல்வதும் என்னதான், ஒண்ணுதான் பாருங்க. அப்போ இங்க தாவீது நடத்திலிருந்து எப்படி நாம் ஆவிக்குரியவர்களாய் நமக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை எப்படி அனல் மூட்டி எழுப்புறதுன்னு சொல்லி இங்கே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் வாழ்க்கையில உங்களோட மாம்சீக குணத்தினால் மிகவும் நெருக்கப்படும் போது, ஏதோ ஒரு சூழ்நிலை, தாவீதை போல ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ரொம்ப 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 நம்மை நெருக்குகிற ஒரு பிரச்சனையா கூட இருக்கட்டும். அப்போ இந்த தாவீது கூட இருந்த ஜனங்களை மாதிரி மன கிளேசத்தினால கோவப்பட்டு எரிச்சல் ஆகணும்னு இப்போ நம்ம ரொம்ப சோதிக்கப்படுறோம்னு வச்சுக்கோம். ஆனா அந்த வேலையில தான் பாருங்க நம்ம என்ன செய்யணும், நம் தேவனாகிய கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி என்ன செய்யணும், கொள்ளணும். பாருங்க, இது இப்படி கூட சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சி அதிகமாக தான் சொன்னோம். இந்த உலக பொருள் ஆசை நம்மளை அப்படியே என்ன செய்யுது, ஈர்க்குது. பார்க்கறதுக்கு ஐயோ அது நல்லதா இருக்குதே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, இதை வாங்கினா நான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அது நம்மளை என்ன செய்யுது, இழுக்குது. உலக ஆசை நம்மளை இழுக்குது. ஒன்று நம்மளோட மாம்சம் என்ன செய்யுது, ரைட், அது நல்லதுதான், அது வாங்கிடுவோம், கடன் பட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யறோம், அந்த நம்ம இச்சையினால் இழுக்கப்பட்டு பாருங்க சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்போது என்ன பண்ணணும், அதை மேற்கொள்றதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டு பாருங்க ஆவிக்கேற்றபடி பாருங்க நடந்து இப்படியாக நமக்குள் இருக்கிற தேவ வரத்தை என்ன செய்யணும், அனல் மூட்டி எழுப்பும்படி இன்னைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ இப்ப நீங்க கேட்கலாம், நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வதற்கும் நம்ம இந்த பொருளாசையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த கோபத்தை ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்துல தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு இங்க சொல்லியிருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரியும் போது பாருங்க, நம்ம எப்படி தேவனாய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளும் போது எப்படி நம்ம பொருளாசையை மேற்கொள்ள முடியுது, எப்படி கோபம் எரிச்சலை மேற்கொள்ள முடியுது, நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லும் போது அது எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியதா என்ன செய்து இருக்குது. அதுக்கு நம்ம சங்கீதத்துக்கு போக வேண்டியிருக்கு. பாருங்க, ஏனென்றால் சங்கீதத்துல தான் தாவீது தன்னை எப்படி திடப்படுத்தி கொண்டிருப்பான் என்பதை பாருங்க. அங்க சங்கீதத்திலே தாவீதின் சங்கீதங்களை நாம்
பார்க்கும்போது நமக்கு என்ன செய்து விளங்குது பாருங்க. முதலாவது சங்கீதம் 42, சங்கீதம் 42 அங்கே 5வது வசனத்துக்கு இப்போ நம்ம செல்வோம் பாருங்க. இங்கே தாவீது தன் வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கையில நெருக்கப்பட்ட போதெல்லாம் எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதை இங்கே தாவீதே என்ன செய்கிறார், இங்கே சொல்றாரு பாருங்க. இங்கே சங்கீதம் 42:5 வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது இந்த சங்கீதத்துல பாருங்க, அவர் சந்தித்த நெருக்கத்தின் நடுவில் எப்படி தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார் என்பதை இங்கே அவரே சொல்லி காட்டுறார். எப்படி தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார் பாருங்க. இங்க தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறத பார்க்கிறோம். தன் ஆத்துமாவை பார்த்து தாவீது பேசுறாரு. என்ன சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சொல்லி இங்க தாவீது தன் ஆத்மாவை பார்த்து அவன் பேசுகிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பாருங்க. நீங்க இந்த கிரிக்கெட் மேட்ச்சு, டென்னிஸ் மேட்ச்சு இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது சில நேரம் பாருங்க, இந்த பவுலர்ஸ் அல்லது இந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்றத நம்ம பார்க்க முடியும். எதுக்காக பேசிக்கொள்றாங்க பாருங்க, அவங்க தங்களை தாங்களே பேசி என்ன செய்யறாங்க, உற்சாகப்படுத்தி கொள்கிறார்கள். உலகத்தார் கூட இதை என்ன செய்யறாங்க, நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க, எல்லாம் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருந்தான் பாருங்க. அப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் தாவீதுக்கு எப்படி தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்றதுன்னு சொல்லி கத்துக் கொடுக்குறாரு பாருங்க. திடப்படுத்துறதுன்னா என்னது, என்கரேஜ் பண்றது, நம்மை நாமே என்கரேஜ் பண்றது, நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்றது, அதான் திடப்படுத்தி கொள்றதுக்கு அர்த்தம் பாருங்க. அப்போ இங்க சங்கீதக்காரன் அதை எப்படி செய்யறாரு, தனக்கு தானே பேசுறாரு. எப்படி பேசுறாரு, தன் ஆத்துமா, தன் மனதை பார்த்து அவர் வாயை திறந்து பேசுறார். ஆத்துமாவே ஏன்பா கலங்குற, நீ தேவனை நோக்கி என்ன செய், காத்துரு, அவர் என்னை ரட்சிக்கிறவரா இருக்கிறது நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்லி பாருங்க. தாவீது தன் ஆத்மா பார்த்து அவன் பேசி தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்கிறதை இங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிதான் நீங்களும் உங்களை என்ன செய்யணும். அப்போ தாவீது இங்க அங்க 1 சாமுவேல் 30:6 என்ன பண்ணிருப்பாருன்னு விளங்குது. எல்லாரும் பாருங்க, அவரை கல்லறிய கோபத்து நிமித்தம் கல்லறிய ஆயத்தமா இருக்கும்போது இவர் என்ன பண்ணி இருந்திருக்காரு, தனக்குள்ளேயே தன்னை பார்த்து, என் ஆத்துமாவே நீ ஏன்பா கலங்குகிற, இந்த சூழ்நிலையின் நீ என்ன செய்ய, கர்த்தரை துதி, அவர் என்னை ரட்சிக்கிறவரா என்ன செய்யறார் இருக்கிறார். இந்த அமலேக்கியர் என் வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கிற இந்த வேதனையான சூழ்நிலை நடுவிலும் என் கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவரா இருக்கார், அதனால நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆத்துமாவே நீ கர்த்தரை துதின்னு சொல்லி பாருங்க. இதே காரியத்தை சங்கீதம் 103 அவர் செய்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பாருங்க. சங்கீதம் 103 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வார்த்தைகள், அதுவும் இதே மாதிரிதான் பாருங்க. சங்கீதம் 103 1-2 வசனங்கள். சங்கீதம் 103 1-2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை என்ன செய்யாத மறவாத. அப்போ தாவீது பாருங்க, அந்த 1 சாமுவேல் 30 தான் பண்ணியிருந்திருக்காரு. எல்லாம் ரொம்ப நெருக்கம், மற்றவங்க எல்லாம் கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இவர் பாருங்க, ஆனா அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம, எரிச்சலுக்கு இடம் கொடுக்காம, சலிப்புக்கு, மன கிளேசத்துக்கு தன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காம என்ன பண்றாரு, தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிக்கிறாரு. என் ஆத்துமாவே கர்த்தருடைய ரட்சிப்பு இன்னும் ஒரு அடிச்சு துதி. எப்படி துதி, என் ஆத்துமாவே நீ போ, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி பாருன்னு சொல்லி பாருங்க. தாவீது அந்த இடத்துல இப்படி தனக்குள்ளே பேசி, தன் ஆத்மாவை பார்த்து பேசி, கர்த்தர் செய்த உபகாரங்கள் எல்லாம் என்ன செய்திருக்காரு, நினைச்சு பார்த்துன்னு இருக்காரு. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரு, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரு, ஐயோ சவுல் கையிலேருந்து என்னை விடுவித்தாரே,
ஐயோ கோலியாத் கையிலேருந்து என்னை விடுவித்தாரே, அதெல்லாம் நினைச்சு பார்த்து பாருங்க, இப்படி தன் ஆத்மாவை பார்த்து இப்படி பாருங்க அவர் பேசி பேசி பாருங்க அவர் துதிக்க ஆரம்பிச்சவுடன் அவருக்குள்ள என்ன செய்யிட்டு, இப்போ தனக்குள் இருக்கிற அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பினோடனே இப்போ அவர் என்ன பண்றாரு, கவலையை மேற்கொள்ளுகிறார், கோபத்தை மேற்கொள்ளுகிறார், எரிச்சல் பகையை மேற்கொள்ளுகிறார் பாருங்க. அப்போ இப்படிதான் நீங்க என்ன செய்யணும் பாருங்க. இதே மாதிரி பொருளாசை நம்மளை நெருக்கும் போது என்ன செய்யணும், ஆத்மாவை பார்த்து சொல்லணும், என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, கர்த்தர் உனக்கு இம்மட்டும் உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் என் மெய்ப்பரா இருந்து உன்னை உன் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருக்காரே, இதுவரைக்கும் உன் தேவைகளை சந்தித்தவர் இனியும் உன் தேவைகளை என்ன செய்வார், சந்திப்பார். அதனால நீ கடன்ல இந்த பொருளை என்ன செய்யாத, வாங்காத, என் ஆத்துமாவை நீ கர்த்தருக்காக காத்துரு, அவர் ஏற்ற வேளையில உனக்கு நீ விரும்புகிற நன்மையான காரியங்களை தருவார். இன்னைக்கு நீ என்ன செய்யாத, கடன்படாத அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்க என்ன செய்யணும், பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நீங்களே உங்கள் ஆத்மாவுக்கு வாயை திறந்து என்ன செய்யணும், பேசணும். பேசும்போது உங்கள் ஆத்மா அந்த பொருளாசை இச்சையிலிருந்து என்ன செய்யுது, விடுவிக்கப்பட்டுருது. என் ஆத்மாவே நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி, பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ இந்த பொருளாசைக்கெல்லாம் என்ன கிடையாது, அடிமை கிடையாது. நீ மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, ஆவிக்குட்பட்டவன். அதனால் நான் இயேசுவின் நாமத்துல இந்த பொருளாசைக்கு என்ன செய்ய மாட்டேன், என்னை கடனுக்குள்ளாக்குற இந்த பொருளாசைக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அதனால் ஆத்மாவே நீ அதுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி இப்படி உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும், வாசனத்தை பேசும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்க தேவவரத்தை அனல் மூட்டி எழுப்புவீங்க. அப்போ உங்களை இப்படியாக பேசி கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தும் போது நீங்கள் பாருங்கள் தேவ பிள்ளை, சந்திக்கிற மாம்சீக இச்சைகளை மேற்கொண்டு, மாம்சீக குணங்களை மேற்கொண்டு பாருங்க, நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து நீங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீங்கள் எல்லா பொல்லாத நம்முடைய வாழ்விலே நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத குணங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்வீர்கள். நாம் எல்லாரும் இப்பொழுது கேட்ட அந்த சத்தியத்துக்கு நடப்பிருக்கு ஜெபித்து முடித்திடலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறப்போ அந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து எப்படி எங்கள் ஆத்மாவை பார்த்து நாங்களே கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொள்கிறது மூலம் நாங்கள் எப்படி எங்களை கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்தி கொள்ளணும், திடப்படுத்தி கொண்டு எப்படி எங்களுக்குள் இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எப்படி ஆவிக்கேற்றபடி நடந்து மாம்சீக இச்சைகளை எப்படி நாங்கள் மேற்கொள்வது, அவைகளை எப்படி நிறைவேற்றாதிருப்பது என்று சொல்லி கற்றுக்கொண்டோமே. ஆண்டவரே, தாவீதை போல நம்முடைய பிள்ளைகள் இதை செய்வதற்கு பலப்படுத்துங்க. தங்களுடைய ஆத்மாவை பார்த்து அவர்கள் தேவ வார்த்தையை பேசி ஒவ்வொரு நாளும் தங்களை கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்தி கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளின் அந்த வாழ்க்கையின் பாதையில எழும்புகிற எல்லா கோபம், எரிச்சல், கடனுக்குள்ள உட்படுத்துகிற பொருள் ஆசைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே இருக்கிறதுல மனரம்யத்தோடும் வாழ்ந்து இப்படியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, விசுவாசத்திலே வளர, பொறுமையிலே வளர, இச்சை அடக்கத்திலே வளர உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். ஆவியின் கனியிலே நடப்பதிலே வளர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் கூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.